அப்பாடா, அடுப்படி வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. போய் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்க வேண்டியதான். எடுங்க அப்படி வீட்டில் யாரு? வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கலான்னு பார்த்தோம்னா யாராவது ஒருத்தர் வந்து நிற்பாங்க. யார் வேணுங்க? இந்த வாரம் இருங்க. யாரது புதுசா இருக்குது? எங்கிருந்து வரீங்க? இங்க லக்ஷ்மி இருக்காளாமா? லக்ஷ்மியா? எங்க மாமியார் தான். நீங்க யாருன்னு சொல்லுங்க. அவ என்னோட கிளாஸ்மேட்டுமா. என்னது, உங்களோட படிச்சவங்களா? என்ற மாமியாரா? அது ஸ்கூல் பக்கமே போனதில்லைன்னு சொன்னாங்க. ஆமாமா, நானும் அவளும் 1வது வரைக்கும் ஒன்னா படித்தோம். இது 1வது வரைக்கும் ஒன்னா படிச்சிங்களா? நல்லா படிச்சிங்க. வாங்க உள்ள, இப்படி உட்காருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். வீட்டை பார்த்தா எதுவும் தூக்கிட்டு போகிற மாதிரி இல்லையே, சுமாராக இருக்கு. இந்த சோஃபா செட் வேணா நல்லா இருக்கு, தூக்கிட்டு வேணா போகலாம். என்ன அங்கேயும் இங்கேயும் பார்க்குறீங்க? இன்னும் இது காப்பி குடிங்க. இல்லை மகா, உன்ற மாமியார் வீட்டை நல்லா வச்சிருக்குது, அதான் பார்த்தேன். இந்த கொழுப்பு தானே ஆகாதுங்கிறது. காப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்னை பற்றி பேசாமல் என் மாமியார் பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. என் மாமியார் எங்கள் வீட்டு வேலையை தான் பார்க்குது, நான் தான் எல்லா வேலையும் பார்த்துருக்குறேனாக்கோ. ஓ, எங்கள் மாமியார் மகளுக்குள்ள பிரச்சனை இருக்கா? அதை ஊதி ஊதி பெருசு பண்ணி வீட்டில் இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு ஓடிடணும். என்ன முணமுணந்துட்டே இருக்கிறீங்க? ஒரு என்னம்மா பண்ணுறா? அவளெல்லாம் சின்ன பிள்ளையில பார்த்தது. அவன் வேலைக்கு, ஐயோ, அவரே வேலைக்கு போயிருக்கிறாரு. நீங்க ரொம்ப நல்லவங்களா பேசுறீங்க. என் மாமியார் எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்டாச்சு? அது அவ கொஞ்சம் திமிர் பிடிச்சவதான், இருந்தாலும் நல்லவதான். என்ற மாமியார் திமிர்த்தனை என்கிட்ட மட்டும்தான் காமிக்குன்னு பார்த்தேன். ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சிருக்குது போல. சரி இருங்க, நான் போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரி சரி, போயிட்டு வாமா. அப்படியே நல்லா சூடாக 4 இட்லி சட்னி வச்சு எடுத்துட்டு வா. வர்றதுங்க பூரா நம்மக்கிட்ட வேலை தான் வாங்குதுங்க. சரி சரி, எடுத்துட்டு வரேன். யார் அதை கூப்பிட்டு வந்து அடி வீட்டில் உட்கார வச்சிருக்கிறா? என்னம்மா, திறந்த வீட்டில் ஏதோ வர்ற மாதிரி நீ வாடிக்கு வந்துட்டு இருக்கிற? திறந்த வீட்டில்? ஆமா, நீ யாரு? நான் இந்த வீட்லயே முக்கியமானவ. ஓ ஓ, அந்த வீணா போன முப்பாத்தாக்கு சொந்தக்காரங்களா? சரி சரி, இருக்கட்டும். சரி, உங்ககிட்ட பேசலாம் என்னால முடியாது, நான் போயிட்டு வரேன். என்ன இந்த பொம்பளை வாடிக்கு உள்ள போயிட்டே இருக்குது? அம்மா, இட்லி அரைச்சி சட்னி வச்சு வச்சிருக்கிற, சாப்பிட்றீங்களா? இல்லம்மா, கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா. சரிங்க, அப்போ நான் அடுப்படியில் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் உட்காந்துட்டு எங்கள் மாமியார் வருவாங்க, பேசுவீங்களாம்மா? சரிம்மா. என்ன சாப்பிட என்ன பண்ணிருக்க? ஐயோ அத்தை, பயந்துட்டேங்க. பக்கத்துல வந்து கூப்பிடுறீங்க. ஆமா, உனக்கு அப்படியே பயம் வந்துரும். என்ன சாப்பிட செஞ்சு வச்சிருக்க? அத்தை, இட்லி சட்னி சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க, சாப்பிடலாம். ஆமா, வெளியே பாத்தீங்களா? சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு சொல்லாம சொல்றியாக்கோ. பார்த்தேன். சரிங்க அத்தை, நீங்க பேசிட்டு இருங்க, நானே சாப்பாடுலாம் எடுத்து வச்சு கூப்பிடுறேன். பேசுறதுக்கு என்ன இருக்குது? இவங்ககிட்ட பேசிட்டாலும் நான் போய் உள்ள இருக்கிறேன், நீ சாப்பாடு ரெடி பண்ண கூப்பிடு. சே, கூட படிச்சவங்க வந்திருக்காங்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம போகுதே இந்த அம்மா. மாமியார் வந்து பாத்தீங்களா? ஓ, அப்படியே போனது இவன் மாமியாரா? நான் கூட ஏதோ சின்ன பிள்ளைன்னு நினைச்சேன். மூடைக்கு டைரியெல்லாம் அடிச்சு இளமையா இருக்கிறா. பார்த்தோம்னி, உள்ள போயிட்டு வரேன்னு போயிருக்குது. சரி சரிங்கம்மா. சரிம்மா, பாத்ரூம் வருது. எங்கே வருது? அந்த பக்கமாக போனீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது, அங்கே இருக்குது பாத்ரூமே, போயிட்டு வாங்க. சரிம்மா. ஆஹா, லேப்டாப்லாம் இருக்கே, இங்கே நிறைய இருக்குது திருடுறதுக்கு. திருடிட்டு போயிட வேண்டியதா. அம்மா, யார் நீங்க? மாட்டிட்டோம் போலயே, போயிடணும். உங்களை தாமா, யார் நீங்க? என்னப்பா, சௌக்கியமா இருக்கிறியா? நானே உன் பொண்டாட்டிக்கு டீச்சராக்கும். ஓ, அப்படிங்களா? உட்காருங்க. எதுக்கு நின்றுட்டு இருக்கிறீங்க? இல்லப்பா, பாத்ரூம் போலான்னு வந்தேன். சரி, நான் போய் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கப்பா. சரிங்கம்மா. சா, என் பொண்டாட்டியோட டீச்சர் எவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க. ஆனா என் பொண்டாட்டி ஸ்கூல் பக்கமே போனது இல்லையே. யாரா இருக்கும்? ஹாலுக்கு போய் பார்க்கலாம். யாரையுமே காணோம். முப்பாத்தா, என்னாச்சு மாமா, எதுக்கு கத்துறீங்க? கத்துறனா? யாரோ ஒரு பொம்பளை பெட்ரூம் வரைக்கும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது, என்ன ஏதுன்னு கேட்காம கத்துறங்கிற. ஐயோ மாமா, அது பொம்பளை இல்லைங்க, உங்க அம்மா கூட படிச்சவங்க. என்னதே, அது பொம்பளை மாதிரி தானே இருந்துச்சு. ஐயோ மாமா, சுத்த விவரங்கட்டத்தனமா பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க பொம்பளைன்னு சொன்னீங்களா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பெரியவங்க, உங்க அம்மா கூட படிச்சவங்க. என்ன, ஏன் கூட படிச்சவங்களா? ஆமாங்கத்த, அப்படிதான் சொன்னாங்க, உங்களோட படிச்சவங்கன்னு.
ஆமா நீங்க அவங்கள பார்க்கலையா? ஏய் அது உன் சொந்தக்காரங்க நினைச்சேன்டி நானே. என்னது என் சொந்தக்காரங்க நினைச்சீங்களா? என் சொந்தக்காரங்க இதோட சூப்பரா இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே வில்லேஜ்ல இருந்து வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். அதான் ஓ சொந்தக்காரங்கன்னு முடிவு பண்ணேன். ஐயோ உங்க சண்டை கொஞ்சம் விடுறீங்களா? வீட்டுக்கு ஒருத்தவங்க திருட வந்திருக்கிறாங்க. அது தெரியாம 2 பேரும் மாத்தி மாத்தி அவங்கள கவனிச்சிருக்கீங்க. சா மாமா அப்பெல்லாம் சொல்லாதீங்க. அந்த பாட்டியை பார்த்தா பாவமா இருந்துச்சாக்கோ. ஏன் அறிவு கட்டவளே, வீட்டுக்குள்ள யாராவது எதையாவது சொல்லிட்டு வந்தா பெட்ரூம் வரைக்கும் விட்டுருவியாடி? நல்லா கேளுடா பஞ்சு. வில்லேஜ் பொண்ண கட்டாதுன்னு சொன்னா நீ கேட்டியா? பாத்ரூம் வருதுன்னாங்க. நீங்க பாத்ரூம் பெட்ரூம்குள்ள தானே வச்சிருக்கீங்க. வெளியே கட்டி வச்சிருந்தீங்கன்னா சரிங்களா? பாத்தியாடா அவளுக்கு கொடுப்ப? ஐயோ அம்மா, அவளுக்கு தான் தெரியல. நீங்க பாத்தீங்க தானே, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? எதுக்கு அவங்கள போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு என் சொந்தக்காரங்களை அவமானப்படுத்திட்டீங்கன்னு சொல்லுவா இவ. ஆமாமா எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துச்சு. அந்த பொம்பளை அழகா புடவை கட்டி தலை சீவி பொட்டு வச்சு ரொம்ப அழகா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அது உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிச்சா. உங்கள் ஃப்ரெண்டு எப்படி இவ்வளோ அழகாக இருக்க முடியும்னு யோசித்தேன். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் அரைங்குறையமாக தான் வருவாளுங்க. நான் தான் பார்த்துருக்கனே. ஏய் பஞ்சு, இவ்வளோ வாய் மூடிட்டு இருக்க சொல்லு, அப்புறம் என்ன பண்ணு எனக்கு தெரியாது. ஐயோ, வீட்டுக்கு திருட வந்திருக்கா ஒரு பொம்பளை, அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. இப்ப இது யாரோட சொந்தக்காரங்க யாரோட ஃப்ரெண்டுங்கிறத முக்கியம். ஏமா வயசுல பெரியவங்க நீங்க, வீட்டுக்கு ஒருத்தவங்க வித்தியாசமா வந்தா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? டேய் அதான் நான் சொன்னல, இவங்க வீட்டு ஆளுங்க இப்படி தான் இருப்பாங்க. அதனால தான் இவங்க வீட்டு ஆளுங்க நினைச்சேன். இதுல என்ன தப்பு? பொண்டாட்டி கேட்க வக்கில்ல, பெத்தவளை கேட்க வந்துட்டா. எல்லாம் என்ன கொடுமை. என் முப்பாத்தா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடி. வீட்டுக்குள்ள யாரை விடுறதுனே தெரியல, எல்லாத்தையும் விட்டுருவே நீ. ஆமாங்க மாமா, உங்க அம்மாவை பேசாதீங்க, என்னை பேச வந்துருங்க. உங்க அம்மா பேர் சொல்லிட்டு தான் ஒருத்தவங்க வந்தாங்க. அதான் உங்க அம்மாவோட ஃப்ரெண்டா இருக்குமே, எங்க கவனிக்காம விட்டுட்டோம்னா உங்க அம்மா திட்டுவாங்கன்னு கவனிச்சேன். இதுல என்ன தப்பு? நல்லதுக்குலாம் காலமே கிடையாது. ஐயோ முருகா, அம்மாங்கிற பைத்தியம் ஒரு பக்கம், பொண்டாட்டிங்கிற பைத்தியம் ஒரு பக்கம், 2 பேரும் வச்சு சமாளிக்க முடியல.